நம்ம ஊர்களில் லூஸ் மோஷன் பேதி ஆனாலே கடையில் போய் மாத்திரை வாங்கி அதை உடனே நிறுத்துறத பார்த்துருக்கோம். இது சரியான அப்ரோச்சா இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் டாக்டர் கராமத். இது தமிழ் டாக்டர் சேனல். இந்த சேனலில் வாரம் மருத்துவம் பற்றிய ஒரு விளக்கத்தை எளிய வீடியோக்கள் வாயிலாக வெளியிட்டு வரேன். இந்த வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க விரும்பினா தமிழ் டாக்டர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் வடிவைக்கான ப்ரெஸ் செஞ்சிங்கன்னா வீடியோக்கள் வெளியான தகவல் உடனே உங்களை வந்து சேரும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த லூஸ் மோஷன் பேதியானா நம்ம மாத்திரைகள் போட்டு அதை உடனே நிறுத்துகிறோமே சரியா? லோப்பரமைடு அப்படிங்கிற பேரில் நிறைய கமர்ஷியல் பேர்களில் வர்ற இந்த மாத்திரையை நம்ம போடுறது சரியா? ஸோ இந்த மாத்திரை எப்படிங்க வேலை செய்யுது? இப்போ லூஸ் மோஷன் பேதியானா என்ன நடக்குது? குடல் வேகமாக மூவ் ஆகிட்டுருக்கு இல்லையா? இது குடல் மூமெண்ட்டை ஸ்லோ பண்ணுறதன் மூலமாக இந்த மருந்து வேலை செய்யுது. அதனால தான் இந்த லூஸ் மோஷன் குறையிற மாதிரியோ நிற்கிற மாதிரியோ நமக்கு தெரியுது. அப்போ இது நல்ல மாத்திரை மாதிரி தான் தெரியுது. லூஸ் மோஷன் போச்சு, இப்போ நிறுத்திட்டோம், சரிதானே? என்ன பிரச்சனை இருக்க முடியும்? எந்த நோயாக இருந்தாலும் நோய் நாடி நோய் முதல் நாடி. ஸோ இப்போது என்ன காரணத்தினால லூஸ் மோஷன் வந்துச்சுங்கிறத முதல்ல பார்க்கணும். இந்த லூஸ் மோஷன் வந்து இன்ஃபெக்ஷனால் ஆகிருக்கலாம், வைரஸ்கள், பாக்டீரியாக்கள், பாரசைட்ஸ், ஒட்டுண்ணிகள் இதனாலலாம் ஆகிருக்கலாம். இது தவிர இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம், மற்ற நோய்கள், வேறு சீரியஸ் நோய்கள், இதில் எதில் வேணாலும் பேதி உண்டாகி இருக்கலாம். என்ன காரணம்னு தெரியாமல் வெறும் மோஷன் அடைக்கிறதன் மூலமாக மட்டும் சரியாயிடுமா? ஸோ அப்படி இருந்தால் நம்ம ஒரு கார்க்கை கீழே சொருகி விட்டு அடைச்சிட்டோம்னா கூட போதுமா? நான் சொல்கிறது ரொம்ப க்ரூடாக இருக்கும், பட் அப்படித்தானே இதுவும். என்ன காரணம்னே தெரியாமல் சும்மா அடைச்சி மட்டும் வைக்கிறது. ஸோ அப்படித்தான் நிறைய சமயங்களில் இதனால் பிரச்சனைகளும் வந்துடும். இதுக்கு சைடு எஃபெக்ட்ஸ் உண்டு. கான்ஸ்டிபேஷன்லேருந்து, வயிறு வலியிலேருந்து, சில சமயங்களில் குழந்தைகளில் பேரலிட்டிக் இலியஸ், அதாவது குடலோட மூமெண்ட் முழுசாக நின்று போய் டாக்ஸிக் மெகா கோலன் உள்ளுக்குள்ளே சர்ஜரி வரைக்கும் கொண்டு போய் கூட விட்டுறலாங்க இந்த மாத்திரை. அதனால் இந்த மாத்திரையினால் என்ன நடக்கும், மாத்திரை சாப்பிடாமல் இருந்தால் என்ன ஆகுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ உள்ள ஒரு இன்ஃபெக்ஷன், ஒரு தொற்றுனால ஒரு பிரச்சனை நடந்துகிட்ருக்கு. அந்த தொற்றுலேருந்து டாக்ஸின், விஷத்தன்மை வெளியாகிட்டுருக்கு. அதனால் லூஸ் மோஷன் போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்க. நம்ம லூஸ் மோஷன் மட்டும் நிறுத்தினோம்னா அந்த டாக்ஸின், அந்த விஷத்தன்மையும் அப்படியே இருக்குது, அந்த பாக்டீரியாவும் பல்கி பெருகிட்டு இருக்கு, இன்ஃபெக்ஷனும் அப்படியே தான் இருக்குது. இது மட்டும் விட்டோம்னா இன்னும் ஆக்சுவலாக மோசம் தானே ஆகும். ஸோ இந்த மாதிரி இல்லாமல் இப்போ நம்மளோட ட்ரீட்மெண்ட் எப்படி இருக்கணும்? ஸோ அந்த பாக்டீரியாவை கொல்லணும், அந்த பாக்டீரியாவோட விஷத்தன்மையை சரி பண்ணணும், கூட பேதியை நிறுத்தணும். இது எல்லாமே ஒரு சமயத்தில் தானே போகணும். அதுதான் சரியான ட்ரீட்மெண்ட் அப்ரோச்சுங்க. வெறும் பேதியை நிறுத்துறதுக்கு மட்டும் மாத்திரை எடுத்தோம்னா இதனால் பிரச்சனைகள் ஜாஸ்தி தான் ஆகும். ஸோ அப்போ என்ன பண்ணணும்? குறிப்பாக காய்ச்சல் இருந்ததுன்னா, வயிறு வலி இருந்ததுன்னா, குழந்தைகளுக்கு, கர்ப்பிணிகளுக்கு, பாலூட்டும் தாய்மார்களுக்கு இந்த மாதிரி மாத்திரைகளே கொடுக்கவே கூடாது. சரி, அப்போ மற்றவர்கள் எடுத்துக்கலாமா? அவங்களும் கூட காய்ச்சல் இருந்தாலோ, மலத்தில் சளி மாதிரியோ அல்லது ரத்தம் மாதிரி ஏதாவது வெளியேறினாலோ, வயிறு வலி இருந்தாலோ அவங்களும் எடுத்துக்கக்கூடாது. ஸோ இதெல்லாம் இல்லாமல் இருக்குது, வேறு வழியே இல்லை, நீங்கள் மருத்துவரை அணுக முடியலைன்னா அப்போது பெரியவர்கள் மட்டும் அவசரத்துக்கு எடுத்துக்கலாம். அதுவும் எடுத்தோம் சரியாகிற மாதிரி தெரியலன்னா உடனே மருத்துவர் அணுகிடணும். அதுவும் குறிப்பாக இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் மாதிரி, இது தொற்றுனால இல்லை, எனக்கு எப்போவுமே இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகளை இப்படி ஆகிடும், நான் டென்ஷன் ஆனாலே மோஷன் 2 முறை 3 முறை போயிடும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இது உகந்ததே தவிர குழந்தைகளுக்கோ மற்றவர்களுக்கோ பெரியவர்களுக்கு கூட காய்ச்சலோடு வந்து வயிறு வலியோடு வந்தால் அல்லது ரத்தம் இந்த மலத்தில் சளி மாதிரி வருது இல்லையா, சீதபேதின்னு சொல்லுவோம், அந்த மாதிரியெல்லாம் இருந்தால் ஸ்ட்ரிக்டாக இந்த மாத்திரை எடுக்கக்கூடாது. ஸோ இந்த மாத்திரையில் நான் சொன்ன மாதிரி சர்ஜரிக்கே கொண்டு போய் நிறுத்திடலாம். ஸோ குழந்தைகளுக்கு இதை முழுமையாக கொடுப்பதை தவிர்க்கவும். ஸோ இந்த இன்ஸ்டன்ட் சொல்யூஷன்ஸ் எப்போவுமே டேஞ்சரஸாக இருக்கதாங்க வாய்ப்பு. ஸோ நமக்கு பேதி உருவானா என்ன காரணம்னு மருத்துவர் அணுகி அதற்கான காரணத்தை வைத்தியம் செஞ்சுக்கிறது தான் நல்லது. ஸோ அப்போ ஃபஸ்ட் எய்டாக நம்ம வீட்டில் என்ன பண்ணோம்? ரீஹைட்ரேஷன் தாங்க. நீர்ச்சத்து குறையாமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட்டு. என்ன பண்ணோம்? வீட்டில் இருக்கிற திரவ உணவுகளையோ அல்லது இந்த ஓஆர்எஸ், உப்பு சர்க்கரை கரைசல், உலக சுகாதார நிறுவனத்தின் WHO ஓஆர்எஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அதை எடுத்துக்கலாமே தவிர இந்த மாதிரி இன்ஸ்டன்ட் சொல்யூஷன் எப்போவுமே பயன் தராது, ஆபத்தில் கொண்டு போய் முடியலாம். இன்றைக்கி இந்த டயரியாவுக்கு இன்ஸ்டன்ட் ஸ்டாப், இந்த லோப்ரமைட் மாத்திரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இதை லைக் செய்யுங்க, உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்க. இதே மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க தமிழ் டாக்டர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி.